என்றாலே நத்தார் தாத்தா தான். அவரை பற்றி இப்ப பார்க்கலாம். நத்தார் தாத்தா அல்லது சாண்டா கிளாஸ் என்பது கிறிஸ்துமஸ் தினத்தில் குழந்தைகளுக்கு பரிசுகளை கொண்டு வரும் ஒரு பழங்கால கற்பனை கதாபாத்திரம். இது உண்மையில் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நிக்கலஸ் என்ற கிறிஸ்தவ ஆயரை குறிக்கும். நிக்கலஸின் கதை. புனித நிக்கலஸ் துருக்கியின் மிரா நகரில் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ ஆயர். இவர் கருணையும் இரக்கமும் நிறைந்தவர். ஏழைகளுக்கும் தேவைப்படுவோருக்கும் ரகசியமாக உதவி செய்வதில் இவருக்கு பெரும் விருப்பம் இருந்தது. ஒருமுறை வறுமையில் வாடிய ஒரு குடும்பத்தில் இருந்த 3 மகள்களுக்கு அவர்களின் திருமணத்திற்கு உதவுவதற்கு ஜன்னல் வழியாக தங்கப் பைகளை வீசி எறிந்தார். அந்த பைகள் உலர்த்தப்பட்டிருந்த சொக்ஸுக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் சொக்ஸுகளின் பரிசுகளை வைக்கும் பாரம்பரியத்தின் தொடக்கமாக இருக்கலாம். குழந்தைகளிடம் கொண்ட அன்பின் காரணமாக அவர் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவராக பரவலாக அறியப்பட்டார். நவீன நத்தார் தாத்தா. நவீன நத்தார் தாத்தாவின் உருவம் இந்த நிக்கலஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளின் நிலையாக உருவானது. கருத்த உடல், உண்மையான தாடி, சிவப்பு நிற கம்பளி அங்கி, பனிக்குள்ளாய் மற்றும் தோலை பெரிய மூட்டை ஆகியவை நத்தார் தாத்தாவின் அடையாளங்கள். அவர் பறக்கும் கலைமான்கள் பூட்டிய வண்டியில் பனிப்பொழிவு உள்ள இரவில் பயணிக்கிறார். புனித நிக்கலஸ் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் தற்போது உடையாக மாறியது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாள் இரவு வீடுகளின் புகைப்போக்கு வழியாக உள்ளே வந்து குழந்தைகளுக்கு பரிசுகளை வைத்து செல்வார் என்பது பிரபலமான நம்பிக்கை. நத்தார் தாத்தாவின் நோக்கம். நத்தார் தாத்தாவின் கதை குழந்தைகளுக்கு அன்பு, இரக்கம், ஆறாள குணம் ஆகியவற்றை கற்பிக்கிறது. பரிசுகளை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் மிக மகிழ்ச்சியை எடுத்துரைக்கும் ஒரு பண்டிகைக்கான மரபாகவும் அமைந்துள்ளது.